ஹலோ குழந்தைகளே, தாத்தாவின் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் கடவுளின் ஆசீர்வாதம். நான் யார் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு? அவர் நம்ம அப்பா இருக்கிறார் மேலே. அவருடைய ஆசீர் உங்களுக்கு எப்போதும் எப்பொழுதும் எப்போதும் நிலைத்திருக்க ஆசைப்படுகிறேன். ம் தாத்தா தாத்தா, நீங்கள் பேசுறதுக்கு முன்னே நான் வந்து உங்களை கேட்கணுன்னு ஆசை இருந்துச்சு. ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இருந்துச்சு தாத்தா. கேட்கட்டுமா? என் செல்வமே, கேளுமா. என்ன சொல்லு, என்ன கேட்க போகிற தாத்தா? கிட்ட மிட்டாய் வேணுமா? பொம்மை வேணுமா? சீனா பொம்மை வேணுமா? சீனா மிட்டாய் வேணுமா? சாக்லேட் வேணுமா? என்ன வேணும் சொல்லுங்க. இல்லை தாத்தா, அதெல்லாம் இல்லை. தாத்தா, நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே, தொப்பியெல்லாம் போட்டுன்னு. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா தாத்தா? என்னது, அப்பா அம்மா இருக்காங்களா? என்னம்மா கேள்வி கேட்குறேன்? இல்லை தாத்தா, உங்களுக்கு அப்பா அம்மா உங்கள் கூட பிறந்தவங்களாம் இருக்காங்களா தாத்தா? என் செல்வங்களே, இருக்கிறாங்க. எனக்கு கூட அப்பா அம்மா இருக்கிறாங்க. தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு அழகாக அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, என் கூட பிறந்த அக்கா இருக்கிறாங்க, தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, நிறைய தங்கச்சிங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் இப்போ இல்லை, எங்கள் அக்கா இப்போ இல்லை, எங்கள் 2 தம்பிமார்களும் இப்போ இல்லை, மற்ற தங்கைமாருங்கெல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாங்க. இவங்கெல்லாம் அப்பா அம்மா, அக்கா, 2 தம்பி, இவங்கெல்லாம் இன்னொரு தங்கச்சி, எல்லாம் இன்னொரு தங்கச்சி எல்லாம் போயிட்டாங்க. ஓகே ஓகே. அவங்களெல்லாம் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். அவங்களெல்லாம் உங்கள்கிட்ட எனக்கு காட்ட முடியாது. ஒரு ஐடியா வந்துச்சு. என்கிட்ட அவங்களது ஒரு புகைப்படம், பிளாக் அண்ட் ஒயிட். அந்த காலத்தில் ஃபோட்டோ பிடிச்சாங்களே, அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருந்துச்சு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபோட்டோ இருக்குது. நாங்கள் எல்லாம் அதில் இருக்கிறோம். அதில் வந்து நாங்கள்லாம் 12 பேர் இருக்கிறோம். என் கூட பிறந்தவங்கெல்லாம் 12 பேர். அதான் ஜீசஸ்க்கு 12 சீடர்கள் இருந்தாங்கள்ல, அந்த மாதிரி நாங்கள் 12 பேர் இருக்கிறோம். 12 அப்போஸ்தலர்ஸ். ஏஸ். அப்புறம் சூரியனை மாதிரி எங்கள் அப்பா சன், இந்த பிரைட்ஃபுல் சன், சூரியனை மாதிரி எங்கள் அப்பா இருந்தார். ரொம்ப அழகாக இருந்தார். உங்களை மாதிரி தாத்தா? நோ, எங்கள் அப்பா என்னோட அழகாக இருந்தார். எங்கள் அம்மா நிலாவை போல் இருந்தாங்க. ரொம்ப கொழுமையாக இருப்பாங்க, எங்ககிட்ட ரொம்ப அழகாக இருப்பாங்க. எஸ் தாத்தா தாத்தா, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, அவங்களெல்லாம் எங்களால் பார்க்க முடியலையே தாத்தா. நீங்கள் சொல்கிறத பார்த்து அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது தாத்தா. என் செல்வங்களே, அவர்கள் எல்லோரும், நாங்கள் எல்லோரும் இருக்கிற ஒரு புகைப்படம் இருக்கிறது. அதை காட்டட்டுமா? காட்டுறேன். பாருங்கள். எங்கள் அப்பா அம்மா, அது பாரு, சின்ன தாத்தா, நான் தொப்பி போட்டுன்னு இருக்கிறேன் பாரு. தாத்தா தாத்தா, நீங்கள் அப்பந்தே தொப்பி போட்டுக்கிறீங்களா? ஆமாடாம்மா.
பாரு இங்கே இவங்க 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 என்னுடைய அக்கா இவங்க எஸ் எங்கள் அக்கா இது ஒரு தங்கச்சி பாப்பா சின்ன தங்கச்சி கடைசி தங்கச்சி எங்கள் அப்பா அதுக்கு பெருசு ஒரு தங்கச்சி வச்சுருக்கிறாரு இது ஒரு தங்கச்சி ஒரு தங்கச்சி இது என் அக்கா இது என்னுடைய சின்ன தம்பி நாங்கள் 12 பேர் இதில் ஒரு தம்பியை காணோம் அவன் நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கும்போது என்ன ஆனான்னு தெரில எங்கே போயிட்டு இருந்தானோ தெரில அவனை காணோம் நான் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட நாங்கள் கேட்டேன் நான் அம்மா எதும்மா இன்னொரு தம்பி தாஸ் எங்கம்மா ஃபோட்டோவில் காணோம் கேட்டால் அவன் ஃபோட்டோ பிடிக்கும்போது ஸ்கூலுக்கு எங்கே போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி வர முடியல அவனால் அதனால் அவன் இந்த ஃபோட்டோவில் இல்லைப்பா இப்போது சின்ன தம்பி அவன் பெரிய தம்பி அக்கா ஒரு தங்கச்சி இன்னொரு தங்கச்சி இவங்கெல்லாம் எங்கள் கிட்ட வந்துட்டாங்க இப்போ எங்கள் கூட இருக்காங்க சரிம்மா ஓகே செல்வமே குழந்தைகளே நீங்கள் கேட்டீங்கல்ல உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் உங்கள் கூட பிறந்தவங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டீங்கல்ல பாருங்க காட்டுறேன் இன்னொரு முறை காட்டுறேன் தெரியுறாங்களா இந்த தங்கச்சி பாரு எவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துக்குது எங்கள் அக்காவை பாரு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க எங்கள் அம்மாவை பாரு நான் சொன்னது கரெக்டாக நிலா மாதிரி இருக்கிறாங்க பாரு எங்கள் அம்மா ரொம்ப அழகு எங்கள் அம்மா கையில் இன்னொரு தங்கச்சி இருக்குது நான் பாரு சின்ன தாத்தா இப்போ பெரிய தாத்தா தொப்பி போட்டுக்கிறேன் அதே சின்னவனாக இருக்கும்போது சின்ன தாத்தா நானும் சின்ன தாத்தா இல்லை உங்களுக்கெல்லாம் நான் அண்ணன் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது உங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவை பாரு எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் எங்கள் எல்லாரையும் ரொம்ப கவனமாக எங்களை காப்பாற்றின்னு வந்தார் என் தம்பியை பாரு இன்னொரு தங்கச்சியை பாருங்க அது இன்னொரு தங்கச்சி பாருங்க மொத்தம் இதில் 11 பேர் இருக்கிறோம் என்னுடைய தம்பியை தான் அந்த ஃபோட்டோவில் நான் இப்போ தான் கவனித்தேன் நான் எங்கே அவன் ஏதோ கவனித்தேன் இப்போது எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டால் அம்மா இந்த ஃபோட்டோவில் தாஸ் ஏதோம்மா தம்பி என்னக்கா அவன் எங்கேயோ போயிட்டு இருந்தான்ப்பா அவனால் வர முடியாது போச்சு மிஸ் பண்ணிட்டோம் இப்போது அவன் என் கூட இருக்கிறான் அப்படின்றாங்க
சரி சொல்லிவிட்டு சரி உறவுகளே, பார்த்தீங்களா, உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா தாத்தா? கேட்டியே. இவங்க 2 பேரும் என்னுடைய அப்பா அம்மா. அவங்க மதியத்தில் நான் இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களை பார்த்துன்னுக்கிறீங்க ஃபோட்டோவில். ஓகே, நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கூட சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கடவுளே உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவார். ஓகே ஓகே கேர்ள். ஓகே பாய்.